நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால், பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் அவங்க அரசியல். தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுகிறாங்க. உண்மையிலே சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்போ ஆபத்து. மிஸ்டு கால்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாமல் போனவங்க. தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இப்போ கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்ணுறவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அவங்களால தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பற்றி பேச முடியல, ஓட்டு கேட்க முடியாது. செஞ்சிருந்தது தானே சொல்ல முடியும். அதனால தான் இப்போ மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயும் திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே, இன்றைக்கு கதறிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண், பேரறிஞர் அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண், தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க. அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு? அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம். அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போகும் துரோகிகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. திருப்பத்தூரில் பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. குறிப்பாக கடவுளுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாஜகவும் அதிமுகவும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி மக்களை பற்றி கவலையே இல்லை, அவங்களோட கவலையெல்லாம் மதத்தை பற்றி தான் அப்படிங்கிறதும் முதலமைச்சரோட குற்றச்சாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை பற்றி பேசும்போது முதலமைச்சர் காட்டமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாவுடைய பெயரையே அதிமுக அடமானம் வச்சிருச்சு பாஜகட்ட அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. சமீபத்தில் மதுரையில் நடந்த முருகர் பக்தர்களுடைய மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் பற்றி ஒரு சர்ச்சை வீடியோ வெளியானதுக்கு அதிமுக ஏன் ரொம்ப காலதாமதமாக ஒரு ரியாக்ஷனை கொடுத்துச்சு அப்படிங்கிற கேள்வி, அந்த கேள்வியும் கூட முதலமைச்சர் முன் வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி, ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரில் மட்டும் இல்லை, கொடியில் மட்டும் இல்லை, எங்களோட குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. இந்த மோதல் ஏன் வலுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இது எல்லாமே தேர்தலுக்கான, அதாவது தேர்தலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சா அரசியல் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக இருக்குது. அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரொம்பவே தீவிரப்படுத்த தொடங்கிட்டாரு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கவனிக்கணும். இதெல்லாம் சார்ந்து தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன், இவர்களோடு வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் புரட்சி கவிதாசன், இன்னும் சற்று நேரத்தில் திராவிடர் விடுதலை கழகத்திலிருந்து விடுதலை ராஜேந்திரனும், அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அருணோணி இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜீவாவுடைய முதல் பார்வையை கேட்கணும். அண்ணாவுடைய பெயரை அடமானம் வச்சிருச்சு அதிமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் முதலமைச்சர்கிட்ட இருந்து, இந்த பக்கம் அதுக்கு ரியாக்ஷனாக எங்களோட எங்கள் ரத்தத்திலிருந்து கூட அண்ணாவை பிரிக்க முடியாது, ஒரு நொடி கூட விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியோட ரியாக்ஷன். எப்படி இது ரெண்டையும் பார்க்குறீங்க? அடிப்படையில் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் அண்ணா என்றால் அடையாளங்கிறது மாநில சுயாட்சி குரல் தான். டெல்லிக்கு எதிராக அவர் எழுப்பிய குரல் தான்.
இன்னைக்கு மம்தா பானர்ஜி சித்தராமையா முதற்கொண்டு அந்த குரலை தான் எடுக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, மாநிலங்களுடைய கூட்டாட்சி தத்துவம். இதற்காக அவர் 62ல் மக்களவையில் மாநிலங்களவையில் அவர் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, எண்ணி துணிய கனிமம்ல இருந்து, அதைத்தான் இன்னைக்கு மற்ற இந்தி பேசாத மாநிலங்களாக வியக்கிறாங்க. யாரா அவர் அந்த காலத்தில் இப்படி பேசியிருக்கிறாங்க. காஷ்மீரை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடுங்கிற தீர்மானம் குறித்து பேசும்போது இவர் கருத்து ஆதரித்து மேற்கு வங்கம் பூபேஷ் குப்தா ஆதரித்து பேசியிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு அடையாளம் அண்ணா. அதைத்தான் அண்ணா சொன்னார், என்னைய நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு அப்புறம் யார் வேணாலும் வரலாம், ஆனால் நான் உருவாக்கின அடையாளங்களை அவங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு அடையாளத்தை தந்தவர் அண்ணா. அந்த அண்ணாவை கூட்டணி கட்சிக்காரங்கிற அடிப்படையில் நீங்கள் முருகன் மாநாட்டுக்கு போனதே தவறு. ஏன்னா முருகன் மாநாடுங்கிறது அது முருகன் மாநாடாக நடக்கலை, அது முழுக்க ஒரு அரசியல் மாநாடு, கருத்தியலாக திராவிடத்தை எதிர்க்கிற மாநாடாக இருக்குது. திமுக எதிர்ப்பு மாநாடாக இருந்தால் ஓகே, அதிமுகவும் திமுகவும் தானே எதிர்க்குது. அது திராவிடங்கிற கோட்பாடை எதிர்க்கிற ஒரு மாநாட்டுக்கு நீங்கள் எப்படி போகலாம்? ஒரு 2 பேர் கட்சி, இவங்க 2 கட்சி கூட்டணி கட்சி சேர்ந்து நாங்கள் திமுக எடுத்து ஒரு போராட்டம் பண்ணுறோன்னா அது வேற. ஏங்க நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம் போராட்டம் பண்ணுறோன்னு. அந்த மாநாடே திராவிடங்கிற கோட்பாடுக்கு எதிரான ஒரு மாநாடாக இருக்குது. அதுக்கு பவன் கல்யாண்லேருந்து எல்லா வலதுசாரிகளையும் கூட்டி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அதில் போய் உட்கார்ந்ததோடு மட்டும் இல்லாமல் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தி அவர்களை தாழ்மைப்படுத்தி ஒரு வீடியோ போகுது. அமைதியாக இருந்துட்டு தமிழ்நாடு காலையில் பரபரக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமாக ஒவ்வொரு அமைச்சராக அந்த வீடியோவில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு, அந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்திருக்கலாம். எவ்வளோ பெரிய கண்டனம் பாருங்க அது. இல்லை அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வந்த ரியாக்ஷன் தான் அது எல்லாமே. இல்லை மற்ற எல்லாரும் மற்ற தலைவர்கள்ட்டதெல்லாம் வந்த பிறகு கடுமையாக வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இப்போ வரையும் பாஜக இருந்து நாங்கள் போட்டது தப்புன்னோ, இந்து முன்னணியிலிருந்து இல்லை உங்கள் மனது புண்பட்டு இருந்தாருன்னு ஒன்றும் இல்லையே, அவங்க கான்செப்டில் தெளிவாக இருக்காங்களே. நான் அதை தான் மீண்டும் சொல்கிறேன், அதிமுகங்கிறது திமுக எதிர்ப்பு கட்சி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, ஆனால் திராவிட கோட்பாடையே அடகு வைக்கிற அளவுக்கு, அறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்துகிற அளவுக்கு போகும்போது அப்பயும் நாங்கள் அமைதியாக தான் இருப்போம், இல்லை ரொம்ப மென்மையாக தான் அதை கண்டிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதை தான் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அண்ணாவையே அடகு வச்சதுக்கப்புறம் எதுக்கு அண்ணா திராவிடன்னு கட்சி பேர் வச்சிருக்கீங்க கேட்குறாரு. ரைட், ஓகே. மணிகண்டன் கேட்போம். மணிகண்டன், உங்களுடைய முதல் பார்வை நான் கேட்க நினைக்கிறது அப்படிங்கிறது முதலமைச்சர் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அண்ணாவுடைய பேரை கட்சியிலையும் கொடியிலையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அண்ணாவையே அடகு வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன் வச்சிருக்காரு. என்ன பதில் இதுக்கு? ஆனால் எடப்பாடி சொன்னது அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குது, இதுக்கு உங்களோட பதில் என்ன? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மரியாதைக்குரிய அறிஞர் அண்ணா அவர்களை விமர்சனம் பண்ணதுனால வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற ஒரு கூட்டணியை உதறி தள்ளிட்டு இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வெளியேறி பாஜக பலமுறை கேட்டுக்கொண்டும் கூட மறுபடியும் அந்த கூட்டணியை வைக்க மாட்டேன்னு பாராளுமன்ற தேர்தலில் உதறி தள்ளிட்டு வந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியுங்க. ஜீவசகாப்தன் இப்போ பேசுகிறப்ப சொல்கிறார், அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டதே தவறு அப்படின்னு சொல்கிறது இவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல. நாளைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு கூப்பிட்டா கூட அதிமுகவுடைய தலைவர்கள் போவாங்க, கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்மஸ் விழாவுக்கு கூப்பிட்டா கூட போவாங்க. அதிமுகங்கிறது அனைத்து மதத்திற்குமான கட்சி. திமுக போல ஒரு பெருவாரியான இந்து மதத்தை இழித்து பேசி பழித்து பேசி கேவலப்படுத்திட்டு, ஆனா ஒரு மதம் இதுல போய் குல்லா போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அங்க கஞ்சி கொடுத்து அந்த பெருமக்களை ஏமாத்துறதும் இவங்க கேட்கிற கேள்விங்கிறது அண்ணாவையும் பெரியாரை இல்ல மணிகண்டன், ஒரே ஒரு கேள்விதான். அண்ணாவையும் பெரியாரையும் அந்த கூட்டத்துல ஒரு விமர்சனம் பண்ற மாதிரி, ஒரு இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு காணொலி காட்சி, ஒரு வீடியோ அப்படிங்கிறது வெளியாகுது. அதுக்கு உடனடியா ரியாக்ட் பண்ணாம எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டு ஆர்பி உதயகுமார் பேசுறது அப்படிங்கிறது அது எதை காட்டுது? அதான் கேட்குறாங்க. அதனாலதான் அடகு வச்சுட்டீங்களா அதிமுகவை அண்ணாவை அப்படிங்கிற கேள்வி எழுது. பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்த மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த வீடியோ காட்சி இந்து முன்னணி, அது முதல்ல அது இந்து முன்னணி அப்படிங்கிற அவங்க அந்த அமைப்பு நடத்தின ஒரு கூட்டம். அதில் அவங்க ஒரு வீடியோ காட்சி போட்டாங்கன்னா அந்த இடத்துல எழுந்திரிச்சு இல்லை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அது அடுத்த நாள் உடனடியாக எல்லா முன்னாள் அமைச்சர்களும் ரியாக்ட் பண்ணாங்க. இதில் நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோம், நீங்கள் அண்ணாவையோ ஈவேராவையோ ஒரு நாள் கேப் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை மணிகண்டன் குறுக்கிட்டு திரும்ப பண்ணிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இரவு மாநாடு நடக்குது. திங்கக்கிழமை அதிமுக தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷனும் வரவே இல்லை. செவ்வாய்க்கிழமை காலையில தான் ஆர்பி உதயகுமார் இருந்து ஒரு வீடியோங்கிறது வெளியில வருது. அந்த இடைப்பட்ட ஒரு நாள்ல எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. அதை பத்தி யாரு? திமுகவுக்கு ஆதரவாளர்கள், திமுகவுக்காக பேசுறவங்க பல பேர் அவதாரங்கள் பெருசாக்குனாங்க. வேற யாரும் பெருசு சார் இருக்கு சார். நீங்க பேசுறீங்க, நீங்க முடிங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க. சரி, நீங்க முடிங்க. ஒண்ணு புரிஞ்சுங்க,
திமுக சொன்னதான் இங்க கும்பி எரியுது குடல் காயுது அப்படிங்கிற பிரச்சனை அங்க இருக்கிறப்ப அண்ணாவை வந்து பழித்து பேசுறது அண்ணா திமுக ஒருபோதும் ஒத்துக்காது. வாதத்துக்காக நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுட்டு முதல்ல ஒண்ணு முடிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு சோனியா காந்தியை பக்கத்துல வச்சுக்கிட்டு எமர்ஜென்சில எங்களை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, மிசா சட்டத்தில் என்னுடைய மகன் ஸ்டாலினோட வாயை உடைச்சாங்க, எவ்வளவுலாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு காங்கிரஸ் வச்சுக்கிட்டே அவங்க பேசினாங்க. உடனே காங்கிரஸ் எந்திரிச்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குதா? அது அவர்களுடைய கொள்கை. அண்ணாவை ஒருபோதும் எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்கலங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அந்த கூட்டணியவே பாராளுமன்ற தேர்தலில் உதறி தள்ளினவர் எடப்பாடி பழனிசாமி. இது என்னன்னா சார், நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல் சார், முடிச்சிடுறேன் சார். வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல். இதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் மோடியை பாத்தியா, தாடியை பாத்தியா, அமித்ஷாவை பாத்தியா, ரவியை பாத்தியா, இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். சுத்துறது யாரு? தேர்தல் எதுக்கு வேணாலும் எது கேட்கிறேன், அண்ணாவை விட்டு கொடுத்துருவீங்களாங்கிறதா கேள்வி. வேற நான் வேற விஷயத்துக்குள்ள போகவே இல்லை. ஒருபோதும் நாங்கள் அண்ணாவை ஒரு நொடி கூட விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். போன தேர்தல் அப்ப வேலை எடுத்துட்டு சுத்துறது யாரு? ஒரு பக்கம் பகுத்தறிவு, இந்து மத டெங்கு கொசுவை போல எய்ட்ஸை போல ஒழிப்போம், சனாதானத்தை அழிப்போம்னு சொல்லிட்டு வேலை எடுத்துட்டு சுத்தி வேஷம் போட்டது யாரு? இது மக்கள் தெரியும். இப்ப கும்பி எரியுது குடல் காயுது, இது வல்ல பிரச்சனை. ஊதி பெருசாக்குறத மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுகவை ஊதி அரபிக்கடல்ல தள்ள போறாங்க. சரி, நான் புரட்சி கவிதாசனோட பார்வையும் கேட்டுறணும். ஒரு நொடி கூட அண்ணாவை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஆர்பி உதயகுமார் பேசும்போது கூட சொன்னாரு, ஏற்கனவே ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் விமர்சனம் செஞ்ச போது எடப்பாடி என்ன முடிவை எடுத்தாரு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையாவே விடுத்திருந்தாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? பாஜக அதிமுக உறவுங்கிறது எப்படி இருக்கு? அதிமுக என்பது ஒரு தன்மானமிக்க கட்சி அப்படிங்கிறத அதனுடைய தலைவர்கள் வழி வழியாக நிரூபித்திருக்கிறார்கள். அதனால் அவங்க தன்மானத்தில் யார் கை வைத்தாலும் எந்த எல்லைக்கு சென்று எதிர்ப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது கண்கூடா தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்த நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய நிகழ்ச்சி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கூட்டணி. அடிக்கடி மாண்புமிகு எடப்பாடியார் பதிவு செய்கிறார், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு அப்படின்னு. அதனால எங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்ததுனாலேயே, கிறிஸ்துமஸுக்கு போனதுனாலேயே நான் கிறிஸ்துவராக விடுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அல்ல. நான் வந்து ரம்ஜானுக்கு போனதுனாலேயே நான் இஸ்லாமியராக மாறிவிடுவதற்கு நான் தொல் திருமாவளவன் அல்ல. மாறாக நான் நெற்றியில் பட்டையை போட்டுக்கிட்டு விபூதியை போட்டுக்கிட்டு ரம்ஜான் பெருநாளில் இஸ்லாமிய பெருமக்களில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வாழ்த்து சொல்லக்கூடியவன். அதே மாதிரி கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்துக்கிட்டு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய இந்த நாகரிகமும் பண்பாடும் இருக்கணுங்க. போலி வேஷம் போடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் ஒரு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் மரியாதைக்குரிய அருளாட்சி செய்கிற ஆதின பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் அதுதான் சார், அந்த போலி வேஷம் போட்டது, கடவுளை மிஸ்யூஸ் பண்ணது பாஜக தான் அப்படிங்கிறது தான் முதலமைச்சரோட குற்றச்சாட்டு. இல்ல நான் அதான் சொல்லி முடிச்சிடுறேங்க. அதாவது அப்படிப்பட்ட சன்னியாசி பெருமக்கள் இருக்கிறாங்க, ஆதின பெருமக்கள் இருக்கிறாங்க, ரிஷிகள் இருக்கிறாங்க, யோகிகள் இருக்கிறாங்க, மடாதிபதிகள் இருக்கிறாங்க, பெருமக்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மூலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மேடையிலேயே 6வது இடத்துல திருமிகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அமர்ந்திருப்பார். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட 4வது இடத்துல இருப்பார், இவர் 6வது இடத்துல இருப்பார். இது நீங்க பாருங்க. அதனால அந்த மேடை என்ன கணக்கு சொல்ல வரீங்க எனக்கு புரியல. 6வது இடத்துல 4வது இடத்துல உட்கார்ந்ததனால என்ன கணக்கு சொல்ல வருது பாஜக? இல்ல அதான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க எப்படி எங்களை அழைத்தார்களோ அதே மாதிரி அதிமுகவையும் இந்து முன்னணி அழைத்தது. அதிமுகவை எப்படி அழைத்ததோ அதே மாதிரி எங்களை அழைத்தார்கள். இதுக்கு இடையில மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அழைப்பதற்கு நேரம் கேட்டு அவர் நேரம் ஒதுக்காதனால அவருக்கு அழைப்பு கொடுக்க முடியல. அதனால திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும்,
அதனால இப்படி எடுத்துக்கிட்டோமா நானே இப்படி எடுத்துக்கிட்டோமா நடந்த மாநாட்டுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அந்த மாநாட்டுல அந்த காணொளி வெளியானதை வந்து நாங்களும் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரட்சி கவிதாசன் சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்ல முடியாதுங்க. அதுதான் கேக்குறேன். போஜனத்துக்கு போறீங்க இல்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லன்னு சொல்லி சொல்றீங்க. அதனால கேக்குறேன் நான். உங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு கட்சியோட அப்படி இல்ல. சொல்லி முடிச்சறேன். அதாவது இல்லங்க விருந்துக்கு போறீங்க ஒரு வீட்டுக்கு, அறுசுவை விருந்துகள் வைக்கிறாங்க. அதுல உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், உப்பு இருக்கு, உப்பை நீங்க சாப்பிடுவீங்களா? பிடிக்கலன்னா ஒதுக்கிடுவீங்க. அல்லது ஊறுகாய் இருக்கு, அது சாப்பிடுவீங்களா? பிடிக்கலன்னா ஒதுக்கிடுவீங்க. அது மாதிரி எல்லா பொருளும் பிடிக்கிறது என்பது வேறு. ஏதேனும் ஒரு பொருள் பிடிக்கல அப்படின்னா விருந்தை புறக்கணிப்பது, அது விருந்துக்கு போய் நீங்க இல்ல மணிகண்டன் சாரி புரட்சி கவிதாசன் ஒரே ஒரு குறுக்கீடு விருந்துக்கு போய் நீங்க சொன்னது போல போய் எனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டம் வச்சா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரே ஒன்னு கேட்டுட்டு போய் சொல்லுங்க. நீங்க சொல்றது போல நான் ஒரு விருந்துக்கு போறேன், எனக்கு ஒரு பிடிக்காத ஐட்டத்தை வைக்கிறாங்க, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்டு வந்துடுவேன், அது ஓகே ரைட்டு. என்ன விருந்துல உட்கார வச்சுக்கிட்டு என் ஃபேமிலியை பத்தி, என் தாத்தாவை பத்தி, எங்க தாத்தாவை பத்தி அங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டு தான் வருவேனா இல்ல நீங்க சாப்பிட்டு தான் வருவீங்களா? அடுத்த நாள் வந்து தான் கண்டிப்பீங்க சார். கடவுள் இல்லை என்று கடவுள் இல்லை என்று சொன்னவர் பெரியார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. அது மாதிரி மூகாம்பிகை பக்தர் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் வந்து குருவாயூர் பக்தை, ஸ்ரீரங்கம் பக்தை என்று சொல்லிக் கொண்டவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, நான் ஒரு பார்ப்பாத்தி என்று சட்டமன்றத்திலே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்த துணிச்சல்கார பெண்மணி. நம்முடைய திராவிட கழக தலைவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய வீரமணி அவர்கள் கூட அவருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற 69% காப்பாத்த கொடுத்தாங்க சார். திட்டத்தை கொண்டு வந்த நான் பாப்பாத்தின்னு சொன்னது கொடுக்கல. இல்ல குளக்கல் சார், நீங்க இடையில சரடு விட வேணாம் சார், நான் பேசி முடிச்சிடறேன். அதாவது குளக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியை எவ்வளவு காத்திரமாக திமுக எதிர்த்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா வானவில் கூட்டணியை அமைத்தாங்க. அதனால அரசியல் வேறு, இது மாதிரியான சமுதாய மாநாடு என்பது கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இதனால எந்த சலசலப்பும் இல்லை. நிச்சயமா சர்வ நிச்சயமா இல்ல. எடப்பாடியார் அதனால தான் உறுதியிட்டு அறுதியாக சொல்லி இருக்கிறார். பெயரில் மாத்திரமல்ல, கொடியில் மாத்திரமல்ல, எங்களுடைய குருதியிலும் அண்ணாவை நொடி கூட விட்டு கொடுக்க மாட்டோம்ங்கறாங்க. நாங்க வரவேற்கிறோம் சார். அவர் அண்ணாவை எடப்பாடி சொன்னதை சரி புரட்சி கவிதாசன் வர திரும்ப பேசலாம். எடப்பாடி நாம சந்திக்கிறோம். ரைட். எங்க கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. எடப்பாடி சொன்னது கரெக்ட் தான். எங்க பெயர்ல மட்டும் இல்லை, கொடியில, எங்களோட குருதியில எல்லாமே அண்ணா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதை நாங்க வரவேற்கிறோம். பாஜக அதை வரவேற்குது அப்படின்னு சொல்லி சொன்னதை அப்ப எப்படி எடுத்துக்கிறது? இது ரொம்ப நேர்மையற்ற அரசியலுங்க. அவர் இப்ப கூட அண்ணாவை நாங்க அவமானப்படுத்த தான் செய்வோம்னு சொன்னார். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அதை சொல்லிட்டாரு. ஆனால் அவர்கள் அதை அவமானப்படுத்தவும் சொல்ல, நாங்க மன்னிப்பு கேட்டோம். அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி போட்ட வீடியோ தப்பு நீங்க சொல்லுவீங்களா? சரி, நாங்க உங்களை வச்சுட்டு போட்டது தப்புனாவது சொல்லுவீங்களா? அதிமுக காரங்க கூட்டணி கட்சியிடம் சாரிங்க, எங்க கருத்தா இருந்தாலும் உங்களை வச்சுட்டு போட்டது அதுதான். இல்ல அதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அத தெரிவிக்க முடியாது. அப்ப அவங்க அவ்வளவு இதா இருக்கும்போது அதிமுக எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கணும் தான் நம்ம கேள்வி. அவர் சொல்றாரு இருங்க பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இருங்க வரேன் இருக்கேன். அதாவது அவர் வரிசையா சொல்றாரு, ஏதோ பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, அண்ணா அவர் கருத்திலிருந்து மாறி ஒன்றே குலம் ஒருவனை தேவன், எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயில் போனாரு, ஜெயலலிதா அம்மையார், அதெல்லாம் ஓகே, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தான் சொன்னாங்களே ஒழிய ஆர்எஸ்எஸ் காரரா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொல்லிக்கல. எம்ஜிஆரை வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க இந்து மஞ்ச் அப்படிங்கிற அமைப்பு தமிழ்நாடு இல்லத்துல அவரை முற்றுகையிட்டு அவரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டாங்கன்னு எம்ஜிஆர் பதிவு செய்திருக்காரு. இந்து முன்னணி குறித்தும் ஆர்எஸ்எஸ் குறித்தும் மண்டகாடு கலவரத்தின் போது அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு இவ்வளவு மோசமான அமைப்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. காந்தியை கொன்ற கோட்சே என்ன அமைப்புன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் கடுமையாக விமர்சித்தவர் எம்ஜிஆர். மூகாம்பிகை பக்தர்ங்கிறது தனி டிபார்ட்மெண்ட். அவர் மூகாம்பிகை அது கூட கடைசி காலத்துல தான் அவர் போனார். எம்ஜிஆரே நாத்திகரான்னு ஒரு பெரிய விவாதம் உண்டு. இவங்க நாத்திகராவே இருக்கு. ஆனால் இவர்களுடைய இந்துத்துவ கருத்தியலை எம்ஜிஆர் வந்து ஏற்றுக்கொண்டாருங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஏதோ பெரியாரு வேற, அண்ணா வேற, எம்ஜிஆர் வேற, ஏதோ இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கின மாதிரியும் பெரியார் அண்ணா மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்த மாதிரி அவங்க லைட்டா கான்செப்ட் கொண்டு வராங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அதிமுக இருக்காது நான் சொல்றேன். எம்ஜிஆரும் சரி, இவங்க நினைக்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் கருத்தியலோடலாம் அவங்க வந்து ஒன்றி போனது கிடையாது.
கடுமையாக ஜனசங்கத்தை, ஆர்எஸ்எஸ், இந்து மஞ்சுங்கிற அமைப்பை விமர்சித்து எம்ஜிஆரும் பேசியிருக்கிறார். சரி. இன்னைக்கு இவங்க சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இடத்துல எம்ஜிஆருமே இல்லை. அதனால இவங்க ரொம்ப தெளிவா இன்னைக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து பதிவு செய்யறாங்க. அருணன் இணைஞ்சிட்டாரு. அருணனோட பார்வையை கேட்டுருவோம். அருணன், நீங்க இருக்கக்கூடிய மதுரையில தான் இந்த சர்ச்சை அப்படிங்கிறது கிளம்பிச்சு. அண்ணாவை பத்திய, பெரியாரை பத்திய அந்த காணொளி வெளியாத்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பேசுறாரு, ஒரு நொடி கூட நாங்க அண்ணாவை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி. எப்படி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடியோட பேச்சை? இல்லை, இங்கே பாஜக நண்பர் பேசியதை நான் கேட்டேன். அவர் வந்து இது இந்து முன்னணி நடத்தின மாநாடு, இது வந்து பாஜக நடத்தலை, அவங்க அதிமுகவுக்கு அழைப்பு விட்டது போல் எங்களுக்கு அழைப்பு விட்டார்னாரு. அதை கேட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏங்க, இந்த மாநாட்டுக்கு மூர்த்த கால் நட்டது யாருங்க? இந்து முன்னணி சொல்லிக்கிட்டீங்க. மூர்த்த கால் நட்டது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார். ஆமாம். அப்புறம் அவர் போய் விழுப்புரத்தில் நினைக்கிறாங்க போய் பேசினாரு, நாங்களெல்லாம் மதுரையில் கூட போகிறோம், அது சென்னை கோட்டையில் எதிரொலிக்கும்னாரு. என்னங்க இது கொடுமையாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், ஆனால் மதுரையில் கூடனா கோட்டையில், சென்னை கோட்டையில் எதிரொலிக்கும்னா என்ன அர்த்தம்? இது அரசியல் அல்லவா? ஆக அவங்க எதற்காக மாநாடு நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அதிமுக தலைவர்கள்லாம் என்ன பச்சை பிள்ளைகளா? ஆனால் இவர் இப்போ வந்து ஐயோ அது இந்து முன்னணி நடத்துறது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. ஆகவே இது பாஜகவும் சேர்ந்து நடத்துகிற இது கூட சொன்னால், 4வது இடத்துல ஒருத்தர் உட்காந்துருந்தார், ஒரு பாஜகவுடைய முன்னாள் தலைவர், 6வது இடத்துல இன்னாள் தலைவர் உட்காந்துருந்தார். ஆனால் அங்கே பேசுனது இந்த 2 பேர் தான் முக்கியமாக. இது ஆதீன கர்த்தாக்கள் அப்படின்லாம் அவங்களாம் அதிகம் யாரும் பேசுகிற மாதிரி என்னன்னு தெரியலை. ஆனால் இவங்க 2 பேருடைய பேச்சு தான் முழுசாக. 2 பேரும் அரசியல் தலைவர்கள், முழுக்க அரசியல் பேச்சு தான் பேசினாங்க. அதுவும் குறிப்பாக ஒரே ஒரு கேள்வி அருண் சார், பேராசிரியர் ஒரே ஒரு கேள்வி. நம்ம புரட்சி கவிதாசன் சொன்னார் இல்ல, அண்ணாமலையை 4வதா உட்கார வச்சிருந்தாங்க, நயினார் நாகேந்திரன் 6வதா உட்கார வச்சிருந்தாங்க. அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியலையா, எங்களையும் வந்து அதிமுக அழைச்சது போலதான் எங்களையும் அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அதைத்தான் சொன்னேன். ஏங்க, இந்த மாநாடு நடத்துனது பாஜக தான் எல்லாருக்கும் தெரியுங்க. பேரு லேபிள் தாங்க இந்து முன்னணி. அதுதான் நான் சொன்னேன். மூர்த்த கால் நட்டதே பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன். அதை தான் அங்கே போய் என்ன பேசினார், கூட்டம் சேர்த்ததே அவர் தான். அதே போல் இங்கேயும் அவர் பேசினார், மாநாட்டிலையும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினார். இன்னும் சொல்லப்போனால் மிக மோசமான பேச்சு அண்ணாமலையுடைய பேச்சு தான். அது வந்து சிறுபான்மை மக்கள் இப்போ சொல்லவே கூச்சமாக இருக்குது. பொய்யெல்லாம் பேசினார். கொஞ்சம் விட்டால் வந்து முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகமாயிரும், இந்துக்கள் குறைஞ்சி போயிடுவாங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமை இருக்குது அப்படின்னு பேசினார். எங்கே தமிழ்நாட்டில் 5% பேர் தான் முஸ்லீம்கள், 88% பேர் இந்துக்கள்னு பதிவாகிருக்கு. எப்படிங்க இது கூடும்? இந்த 5% 88% மேலே கூடுமாங்க? அவர் பேசுகிறாரு. இது அவர் பேச்சை விட மிக மோசமான பேச்சு, மதவெறி பேச்சு, பவன் கல்யாணுடைய பேச்சு. அவர் வந்து முழங்குறாரு என்னன்னா, இங்கே இந்த நாட்டில் முஸ்லீமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்துவாக இருந்த தாயா பிரச்சனை, என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு நமக்கு புரியலை. அவர் கூலா சொல்ல, அது அடுத்த வாக்கியம் சொல்கிறார், அரேபியாவில் இருந்து வந்த மதத்தை இப்படி நீங்கள் விமர்சிப்பீர்களா? இதெல்லாம் பக்கா மதவெறி அரசியல் இல்லையா? உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அரசியல் பேசக்கூடாதுன்னு. இவங்க போட்ட 6 தீர்மானங்களில் 2 தீர்மானங்கள் பக்கா அரசு சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள். அதில் ரொம்ப மோசம் தேர்தல் அரசியல். வருகிற தேர்தல்களில் இந்து மக்கள் ஒன்றுபட்டு நின்று இந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இது என்னங்க? இது பாஜக சொல்லி வர்றது தானே, அது அப்படியே அவங்க தீர்மானம் போட்டிருக்கீங்க. அதே போல் பாஜக சொல்லுகிற ஒன்று, அரசே ஆலயங்களை விட்டு வெளியேறணும், அறநிலையத்துறை வெளியேறணும். இப்போ நான் கேட்குறேன், இந்த மாதிரி போட்டுவிட்டு இவ்வளவு தூரம் பாஜக தலைவர்கள் பேசிவிட்டு எங்களுக்கும் அதை பாஜகவுக்கும் அந்த மாநாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் இது உண்மையிலேயே நகைப்பிற்கு இடமான விஷயம் ஒன்று. 2வது அதிமுக தலைவர்கள். இப்போ நான் எடப்பாடியாருடைய அந்த பதிவை பார்த்துட்டு வர்றேன் முகநூலில். நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அவர் ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காரு. எங்களுடைய குருதியிலே இருக்கார் பேரறிஞர் அண்ணா, எங்களுடைய கொடியில் மட்டுமல்ல, அவர் ஒரு நொடி கூட அவரை நாங்கள் விட்டு தர மாட்டோம், இதெல்லாம் இருக்குது உண்மை. ஆனால் இந்த மாதிரி இந்து முன்னணின்னு வச்சுக்குவோம், இந்து முன்னணி நடத்தின முருக பக்தர்களுடைய மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவை அவதூறு செய்து இழிவுபடுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டதை நான் கண்டிக்கிறேன்னு ஒரு வாக்கியம் அதில் இல்லைங்க.
பொத்தாம் பொதுவாக இருக்குது. நாங்கள் விட்டு தர மாட்டோம். முதலமைச்சருக்கு பதில் சொல்கிறதா? அதுக்கு முன்பு இவர் பேசியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி, நம்ம இவர் ஜீவசகாப்தம் சொன்னது போல தவிர்த்திருக்கலாம். அவரை விட கொஞ்சம் அழுத்தமாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேட்டி இருக்குது. இதை நாங்கள் ஏற்கவில்லை. எதை அண்ணா பெரியாரை பற்றி பேசினது, அதே போல் அங்கே போடப்பட்ட தீர்மானங்களை, அப்புறம் இந்த உறுதிமொழின்னு ஒன்று பயங்கரம். இந்துக்கள் மட்டும்தான் சகோதரர்கள்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க. மதம் மாற்றம் நடந்தால் நாங்கள் போய் அதை தடுப்போம் என்று உறுதிமொழி அவ்வளோ பேரும். எனக்கு கூட கேள்வியாக இருந்துச்சு, இந்த 4 பேர் உட்காந்துருந்தாங்க முன்னாள் அமைச்சர்கள், 4 பேர் உறுதிமொழி எடுத்தாங்களா? அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை மதத்தை பரப்புவது, அதோடைய அர்த்தம் வந்து என்னென்னா, நான் விரும்பினா மதம் மாறலாம், விரும்பி போனால் மாறலாம், அதை போய் தடுக்கணும், அதுதான் முருக பக்தர்களுடைய வேலை என்று அங்கே உறுதிமொழி எடுக்கிறாங்கங்க. அந்த இந்து முன்னணி நடத்துது, பாஜக நடத்தினா அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த மாநாடு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் ஒருமுகமாக ஒரு அறிக்கை வெளியிட்டன. இது கடவுள் பக்திக்காக நடக்கிற மாநாடு அல்ல, கலவர உத்திக்காக நடக்கிற மாநாடு. ஆகவே மதுரை மக்களே எச்சரிக்கையாக இருங்கள். இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா? செல்லூர் ராஜுக்கு தெரியாதா? உதயகுமாருக்கு தெரியாதா? பெயரை அடமான வச்சிடுச்சு அதிமுக அப்படிங்கிற அந்த முதலமைச்சரோட விமர்சனம் இருக்குது இல்ல, இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறது? இது ஒரு அதிகப்படியான விமர்சனமா இல்ல சரியா தான் சொல்றாரா சிஎம்? ஹலோ, கேக்குது கேக்குது அருண் சார். அண்ணாவோட பெயரையே அடமான வச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல, முதலமைச்சரோட விமர்சனம், இது அதிகப்படியான விமர்சனமா இல்ல சரியான ஒரு பார்வை தானா? இல்ல, அதுதான் அவர் முதலமைச்சருடைய அந்த பேச்சையும் கேட்டு நீங்களும் இப்ப போட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு, இப்படி அண்ணாவை அவதூறு செய்வது போல, பெரியாரை அவதூறு செய்வது போல அங்கே காணொலி காட்சி, இதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு, அண்ணா நான் இன்னும் அடிப்படையாக போகிறேன், அந்த ஒட்டுமொத்த மாநாடே அண்ணாவுடைய கோட்பாட்டுக்கு எதிரானது. அண்ணாவுடைய மிக முக்கியமான கோட்பாடு மத நல்லிணக்கம், மதச்சார்பற்ற குடியரசு என்பதை அதை வந்து பிடித்து நின்றவர் அவர். ஆனால் மத நல்லிணக்கத்துக்கு விரோதமாக இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இவ்வளவு காரியமும் அந்த மாநாட்டில் நடந்திருக்கு. இவங்க இந்த இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த தீர்மானங்களுக்கும் உறுதிமொழிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அவங்க இப்படித்தான் தீர்மானங்கள் போடுவாங்க என்று அதிமுகவுக்கு தெரியாதான்னு நான் கேட்குறேன். தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் போனாங்க. ஏன்னா பாஜகவோட கூட்டணி, கடைசியாக பாஜகவோட கூட்டணிங்கிறது இந்து முன்னணியோட கூட்டணி ஆகிப்போச்சு. நான் அதான் சொன்னேன், இப்போ கூட எடப்பாடியார் வந்து குறிப்பிட்டு அந்த இந்து முன்னணியினுடைய அந்த காணொலியை, அந்த தீர்மானங்களை, அந்த உறுதிமொழியை கண்டிக்கலை. ஆனால் பாருங்க, இப்போ பாஜக இவ்வளோ பேசுகிறாரு, ஓ பன்னீர்செல்வம் கண்டிச்சிருக்காரு. பெரியார் பற்றியும் அண்ணா பற்றியும் அந்த மாதிரி அவதூறு செய்து விமர்சித்துங்கிற வார்த்தை நினைக்கிறேன், விமர்சித்து காணொலி என்பதை நான் கண்டிக்கிறேன். டிடிவி தினகரன் அதை தவிர்த்திருக்க வேண்டும்ங்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் பேசக்கூடிய நிலைமையில தான் அந்த மாநாடு நடந்திருக்கு. அதை வந்து இப்பொழுது நியாயப்படுத்துவது வகையில் எங்களுக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்று பாஜக சொல்வது என்பது எந்த வகையில் நியாயம் அல்ல. சரி, மணிகண்டன் கேட்போம். மணிகண்டன், அருணன் சாரே சில முக்கியமான விஷயங்களை முன் வச்சாரு. அதாவது வந்து இந்த மாநாட்டுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பாஜகவும் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக இதை எப்படி பாக்குது? ராஜா, கொஞ்சம் குறுக்கீடு இல்லாம நான் அனுமதிங்க. அதாவது மரியாதைக்குரிய மதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணதை பார்த்தா திமுகங்கிற கட்சி கேள்விக்கு நேரா பதிலுக்கு வாங்க சார். நீங்க வேற பக்கம் போறீங்க சார். எம்ஜிஆர் கலைஞர் சார், ஏன் சார் சொல்லத இல்ல சார், தனிப்பட்ட முறையில கருணாநிதியை ரொம்ப கேவலமா எதிர்க்கட்சி கூட சார், அது எல்லாம் ஓகே, ரைட், நீங்க சொல்றது எல்லாம் ஓகே. நான் அறிவாலயத்துல போய் அடிமையா உட்கார்ந்திருக்காரு ஒரு பக்கம். நான் நேற்று நடந்த விஷயத்தை பத்தி கேக்குறேன், நீங்க வந்து ரொம்ப பிளாஷ்பேக் போறீங்க. இன்றைய நடப்பு, நான் நேற்றைய வரலாறு அதை சொன்னேன். அதே மாதிரி ஜீவசகாப்தின் அதிமுகவுடைய தலைவர்களை பத்தி சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அவங்க யாரும் RSS ஓட கொள்கையை தூக்கி பிடித்தவர்கள் அல்ல அப்படின்னு அவர் சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன்.
ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய அமைப்பு, ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். நம்முடைய தொண்டர்கள் மக்களிடையே சென்று ஆர்எஸ்எஸ் செய்யும் நல்ல பணிகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முரசொலி 19/06/1999 எழுதியவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. ஆர்எஸ்எஸ் 99 ஐயா என்ன பேசின தேதியோட முரசொலியில வந்தது நான் சொல்றேன். என்ன பேச அளவு பண்ணுங்க. 68 அப்படியே பின்னாடியே போறீங்க மணிகண்டன். ஏன் சார் அது வரலாறு இல்லையா? ஆர்எஸ்எஸ் அதிமுக காரங்க யாரும் பாராட்டினது இல்ல. ஆனா காந்தியை கொண்டவன்லாம் சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அதான் உண்மை கூடுது. அண்ணா பேரை அடமான வச்சுட்டாங்க, அண்ணா பேரை அதிமுக அடமான வச்சுட்டாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதுக்கு எடப்பாடி இருந்து ஒரு அறிக்கை வருது, இல்ல எங்க உடம்புல ரத்தத்துல குருதியில எல்லாத்துலயும் அண்ணா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. ஏன் அந்த மாநாட்டை ஒரு சின்னதா கூட அதுல கண்டிக்கல, குறிப்பிடல அப்படின்னு அருணன் கேட்கிறாரு. அதுக்கு பதில் இல்லையே. நான் முதல் ரவுண்ட்லயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எந்திரிச்சு அங்கேயே ஒரு மேடை நாகரிகம் கருதி அதை எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. போதுமான அளவுக்கு தங்களுடைய நிலைமையை அதிமுக தெளிவா மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. மக்களுக்கு புரியும். எப்படியாவது இந்த கூட்டணி எடப்பாடி இருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில அந்த மாநாடு தொடர்பா ஒரு வார்த்தை கூட இல்ல. அருணன் அதை சுட்டி காட்டினாரு. அதுக்கு தான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட பதில. தோழமை சுட்டுதல் வச்சுக்கோங்க. தோழமை சுட்டுதல் இங்க உங்க இதுல தோழமை சுட்டுதல் நடக்குது இல்ல. அருணன் சார் ஒவ்வொரு கேள்விக்கு குறுக்க போதாதீங்க சார், கொஞ்சம் சொல்றேன் சார். ஐயா ஒன்று சொல்றேன். இந்த இவங்களோட இன்னொரு அமைப்பு வச்சிருப்பாங்க, தாமு ஏசா, தமிழக முன்னேற்ற எழுத்தாளர்கள் சங்கம் அப்படின்னு இன்னொரு பேரை மாத்திக்கிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல போய்தான் உதயநிதி சனாதானத்தை அழிப்போம், எய்ட்ஸை போல ஒழிப்போம். அப்ப அது கம்யூனிஸ்டுடைய குரலா? தாமு ஏசாவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? தாமு ஏசாங்கிறது கம்யூனிஸ்டோட 6வது விரல். அதுல போய்த்தான உதயநிதி இந்து மதத்தை, இந்து சனாதானத்தை அழிப்போம், வேறறுப்போம், எய்ட்ஸை போல ஒழிப்போம் சொன்னாரு. அப்ப அது கம்யூனிஸ்டின் குரல்னு அதை ஏத்துக்க சொல்லுங்க. இது பாஜகவின் குரல் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் ஏத்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்றேங்க. இந்த பைத்தியக்கார நபரை ஏன் இன்னும் வெளியே விட்டு வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஈவேராவை பார்த்து நேரு அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜ் கடிதம் எழுதினாரு. அந்த காங்கிரஸோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா சார்? அத நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்தின காங்கிரஸோட நீங்க கூட்டணி இருந்திருக்கலாமா? நான் 3 பேருக்கு அண்ணாவும் சேர்த்து தான் சார். ஜீவா குறுக்கிட்டாரு. ஒரே செகண்ட் ஜீவா குறுக்கிட்டாரு. நீ என்ன கத்துக்க வேண்டாம். என்ன பொறுத்தமட்டில் ஒரு ஈவேரா தான் சார். நீங்க மூலன்னு சொல்லுங்க, பெருந்தலைவர்னு சொல்லுங்க சார். நேரு அப்படி சொன்னப்ப அண்ணாவுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? நேரு பெரியாரை எதிர்த்த போது அண்ணா எல்லாரும் எதிர்த்தாங்க சார். அண்ணா எதிர்த்தாருன்னா அது எம்ஜிஆரின் குரல், ஜெயலலிதாவின் குரலும் சேர்த்து அடக்கன்னு வச்சுக்கோங்க. அது ஏதோ பெரியாருக்கும் நேருக்கும் நடந்த சண்டை இல்ல, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு நடந்த சண்டை. அவர் எதுக்கு சொன்னாரு? வடக்கல்லை போராட்டம் நடத்துறாங்க, எல்லை உரிமை போராட்டம் நடத்துறாங்க, பெரியார் தமிழர்களை தூண்டி தடுத்தாரு. நேருக்கு எதிராக பெரியார் மட்டும் இல்ல, திமுக கருப்பு கொடி போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல நேருக்கு எதிரா. நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான். அப்ப அண்ணா செஞ்சது தப்புங்கிறீங்க. அதான் திருப்பி உங்களுக்கு பெரியார் அண்ணா எல்லாரையும் நீங்க தப்புன்னு சொல்றீங்க. அதன் மூலமா எம்ஜிஆரையும் தப்புன்னு தான் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க உங்களுடைய கருத்து பெரியாருக்கு எதிரான கருத்துங்கிறது எம்ஜிஆருக்கு எதிரான கருத்து, அண்ணாவுக்கு எதிரான கருத்து. நீங்க ஏதோ அதை தனியா பெரியாருக்கு எதிரான கருத்துன்னு பார்க்காதீங்க. அந்த ஸ்டாண்ட்ல இருந்து வேற யாரும் மாறி இருக்கிறாங்களா? அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரல். அவர் தமிழ்நாட்டை பார்த்து தான் நேரு விமர்சனம் பண்ணாரு. அதை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. நீங்க ரொம்ப அழகா 52ல இது நடந்துச்சு, 43 நடந்துச்சு, எதையோ சொல்லி இதை இது பண்றீங்க. சரி மணிகண்டன், எடப்பாடி இப்ப அந்த மாநாடு குறித்து கண்டித்து அந்த அறிக்கையில குறிப்பிடாத காரணம் கூட்டணி தர்மம் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல இப்ப நடக்கிறது இல்ல கேள்வி கிளம்பா இல்ல ஜீவ சகாப்தனுடைய டைரிங்கிற யூடியூப் சேனல்ல நான் பேசிட்டு இருக்கேன். அவர் என்னங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறாரு? நீங்க மூதர் சொல்றது இல்ல, வரலாற்று ரீதியா தப்பா சரியா அது பதில் சொல்லுங்க. வாங்க 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 விஷயத்துக்கு வாங்க. பேச சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல மணிகண்டன் வாங்க விஷயத்துக்கு அதுக்கு போதுமான அளவுக்கு கருத்து குருடர்களுக்கும் கருத்து செவிடர்களுக்கு காதல் விழுவலனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆம்பிளிஃபயர் வச்சு உங்களுக்கு சொல்ல மாட்டார். மக்களுக்கு விளக்கி சொல்லிட்டாரு. இது நடந்தது எப்படி தாமு ஏசா அதில் நடந்ததுங்க ஐயா, அதுக்கு கம்யூனிஸ்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்படி அருணன் சொல்லுவாரோ, இது இந்து முன்னணி நடத்திய ஒரு நிகழ்வு. அதுல இனிமேல் தவறுகள் தடுக்கப்படும். இப்ப ஒரே நோக்கம், ஒற்றை புள்ளி. நீங்க எப்படி மோடி எதிர்ப்புங்கிறதுக்கு இங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு கொள்கையே இல்லாத கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒண்ணு சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களோ, இந்த ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி
கடல்ல எரியணுங்கிறதுக்காக சேர்ந்திருக்கிற இந்த கூட்டணி. அதனால இனி இந்த தவறுகள் நடக்காது. இதை பத்தி கருத்து குருடர்களோ கருத்து சிவர்களோ நீ கவலைப்படாதீங்க. அண்ணாவையும் விட்டு தர மாட்டார் பழனிசாமி, அம்மாவையும் விட்டு தர மாட்டார் பழனிசாமி. ரைட், அருண் சார் கேட்கணும். அருண் சார், உங்களுக்கு எப்படி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒற்றை புள்ளியோ, அது போல எங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்புங்கிறதா ஒற்றை புள்ளி, அதற்காக நாங்க எதையும் செய்ய ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பார்வை மணிகண்டன் முன்வைக்கிறாரு. அப்படி வந்து எடப்பாடியார் சொல்லல, மணிகண்டன் தான் சொல்றாரு. மணிகண்டன் தான் மாறாக சொல்றாரு. எடப்பாடியார் வந்து இல்ல அண்ணா, ஆமா மணிகண்டன் தான் சொல்றாரு, எடப்பாடியார் அப்படி சொல்லல. கவனிங்க, அவர் வந்து அண்ணாவை விட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு நொடி கூட. எங்க குருதியில ஓடுதியா அப்பதான் நம்ம கேட்க வேண்டி வருது. இப்ப கூட இவர் பாருங்க, அவருடைய சொந்த கருத்து அது சனாதனம்ங்கிறாரு. சனாதனத்தை எதுக்கலாமா? இது ஆர்எஸ்எஸ் குரல், இது அதிமுக ஏற்குதான். அதிமுக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களை பார்த்து கேட்குறேன், சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. ஏங்க இந்த நாட்டில் 88% பேர் தமிழ்நாட்டில் இந்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க இந்துன்னு தானேங்க சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு தான் இருக்குது, இந்து மதம்னு தான் இருக்குது. சனாதனம் இருக்கா? சனாதனம்னு என்பது என்ன? இந்து மதத்துக்குள் புகுந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, ஆதி காலத்து வேத மத பிரிவு, ஆதி காலத்து சனாதன மத பிரிவு. அதுதான் வர்ணாசிரம ஜாதியத்தை கொண்டு வந்தது, அதுதான் சமஸ்கிருதமயமாக்கல் பண்ணுச்சு, அதுதான் பெண்ணடிமைத்தனத்தை கொண்டு வந்தது. நான் திரும்ப திரும்ப அதான் கேட்குறேன், நீங்கள் சனாதனம் சனாதனம் என்கிறீங்களே, அதில் இந்த மனு அதர்மம் வருமா வராதா? ஆளுநர் இந்த விவகாரத்தை கலப்பினாரு. சனாதனம் உதயநிதி பேசி ஐயா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலரா வந்திருக்காரா? சனாதானத்தை பத்தி சனாதானத்துக்கு கம்பு சுத்துற கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு தாழ்த்தப்பட்டவர் பொதுச் செயலரா வந்திருக்காரா? தாழ்த்தப்பட்டவர் உயரிய பொறுப்புக்கு வந்திருக்காரா? தாழ்த்தப்பட்டவர் முதலமைச்சரா கம்யூனிஸ்ட் கட்சியில வந்திருக்காங்களா? தம்பி பதில் சொல்லட்டும் இருங்க. நீங்க இல்ல மணிகண்டன், நீங்க கேட்டுட்டீங்க, அவர் பதில் முடிக்கட்டும். அவர் இல்லை அவர் பேசும்போது தலையிட்டா மட்டும் கொந்தளிக்கிறாரு. இப்போ இவர் மட்டும் நான் பேசும்போது தலையிடுவாரா? நான் இப்போ என்ன தவறாக சொன்னேன்? அவர் சொன்னதுக்கு தான் சொல்கிறேன். சனாதனத்தில் மனு தர்மம் வருமா வராதா? அதில் தானையா இந்த அம்சங்கள்லாம் உண்டு என்று நாங்கள் அப்போவே கேட்டோம். உதயநிதி தாமுயசா அவர் கருத்தரங்க நிகழ்ச்சியில் தான் பேசினார், இல்லை ஒளிமுறைவில்லை. அந்த இதில் அவர் பேசியதை எதிர்த்து சங் பரிவாரம் ஆர்எஸ்எஸ் கோஷ்டி பாஜக தான் கிளம்புச்சு. சனாதனமும் இந்து மதமும் ஒன்று என்று ஒரு திருத்தல்வாதத்தை செஞ்சாங்க. நாங்கள் சொன்ன ரெண்டு வேறையா, சனாதனத்தை தான் எதிர்க்கிறோம், இந்து மதத்தை இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ எங்களுடைய கட்சியில் எப்படி வந்து சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் இருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தோழர் பி சண்முக பிறப்பாலை யார் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தயவு செஞ்சு முதல்ல ஆர்எஸ்எஸ் தலைமையை போய் கேட்கணும். அங்கே இந்து பெண்கள் சாதாரண உறுப்பினராக கூட ஆக முடியாது தெரியுமா? துணை அமைப்பில் தான் சேர முடியும். இன்னைக்கு வரைக்கும் 1925 100 வருஷம் ஆச்சுங்கய்யா. ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பில் பெண் உறுப்பினராக முடியாது, அந்த தாய் அமைப்பில். அது நடத்துவது தான் பாஜக. அப்படின்னால் எந்த அளவுக்கு பெண்ணடிமைத்தனம் அங்கே இருக்குது? அது மனு தர்மம் அப்படியே மனு அதர்மம் அமுலாயிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம்? ஆகவே நாம் மிக தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுகிற உரிமை உண்டு. ஆனால் இந்த மாநாட்டில் முழுக்க முழுக்க பிற மதங்களை எதிர்த்து பேசுகிற பேச்சு நேரடியாகவும் மறைமுகமாகவும். இதுக்கு முருக பக்தர்கள் மாநாடுங்கிறீங்க. முருக பக்தர்கள் மாநாடு தமிழ் கடவுள் என்றால் அங்கே என்ன தீர்மானங்கள் நீங்கள் போட்டிருக்கணும்? அங்கே முருகக்கடவுளுடைய சன்னிதானத்தில் அந்த கருவறையில் தமிழில் மட்டுமே அர்ச்சனைன்னு தீர்மானம் போட்டிருக்கணும். ஏன் போடலை? முருக பக்தர்கள் யாராக இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் உரிய பயிற்சி பெற்றிருந்தால் அவர்கள் அர்ச்சகர்கள் ஆக வேண்டும்னு தீர்மானம் போட்டிருக்கணும். போடலை. மாறாக என்ன தீர்மானம் போட்டீங்க? நான் சொன்னேன் அந்த 2 தீர்மானத்தை. இந்து வாக்கு வங்கியை உருவாக்கணும், அறநிலையத்துறை வெளியேறணுமா. இது அதிமுக ஏற்றுக்கொள்ளுதா? அவங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவங்க தானே. நீங்கள் தயவு செய்து இது அண்ணாவுடைய கோட்பாடுகளுக்கு முற்றிலும் விரோதமான முறையில் நீங்கள் பெரியாரை கூட ஒதுக்கி வைங்கய்யா. உங்கள் கட்சி பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கட்சி கொடியில் அண்ணா இருக்கார், உங்கள் குருதியிலே இருக்கார் எடப்பாடியார். அண்ணாவுடைய அனைத்து கோட்பாடுகளுக்கு விரோதமாக அங்கே தீர்மானங்கள் போடப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டு பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கு. எடப்பாடியார் தன்னுடைய அறிக்கையில் ஒரு வார்த்தை அந்த மாநாட்டில் போடப்பட்ட இந்த தீர்மானங்களை கண்டிக்கல, உறுதிமொழியை கண்டிக்கல. மாநாட்டு பேரையே சொல்லல. இது என்ன நியாயம்? புரட்சி கவிதாசன் அருணன் சொன்ன குற்றச்சாட்டு கூட என்னோட ஒரு கேள்வி அப்படிங்கிறது
முதலமைச்சர் இன்னைக்கு பேசின அந்த பேச்சில் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக பாஜக படாத பாடுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சருடைய கூற்றுக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். இந்த ஆடு நனையுதுன்னு ஓனான் அழுத கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுக கூட்டணி அமைந்தால் என்ன, அமையாவிட்டால் என்ன, அது வலுவா இருந்தா என்ன, வலுவா இல்லாட்டி என்ன, நீங்க தான் 200 தொகுதியில வெற்றி என்பது சர்வ நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. அதனால ஆடு நனையுதுன்னு ஓனா அழுத கதையா நீங்க நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ உங்களுக்கு இல்லை. அண்ணாவை நீங்க காப்பாற்றுங்க, பெரியாரை நீங்க காப்பாற்றுங்க. அண்ணாவும் பெரியாரும் வாரிசு அரசியலை கொண்டு வரவில்லை. தயவு செய்து நீங்க வாரிசு அரசியலை கொண்டு வந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் பச்சை துரோகம் பண்ணியிருக்கீங்க. அதுல இருந்து உங்களை திருத்திக்கங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். அடுத்தபடியா இந்த சனாதன தர்மம்னு ஐயா அருணன் ஐயா வந்துட்டு குழப்பினாங்க. அதாவது சனாதனம் என்பது தர்மம். இது பல உச்சநீதிமன்ற முன் தீர்ப்புகளில் கோடிஃபை பண்ணியிருக்கு. அது ஒரு வாழ்வியல் நெறி, வாழ்வியல் முறை. அதான் இந்துத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து இந்துத்துவா என்பதும் சனாதனம் என்பதும் நீங்க வந்துட்டு மதம் அல்ல, அது ஒரு தர்மம், வாழ்வியல் நெறி. மதம் என்பது எது அப்படின்னா, அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை உருவாக்கிய பிறகு இங்கே இருக்கக்கூடிய நம்ம கௌமாரம், சைவம், வைணவம், சாக்கியம், சொராஷ்டிரம் இது எல்லாம் இணைஞ்சு அதில் வந்து நம்ம பௌத்தமும் வருது, சமணமும் வருது. இது எல்லாம் இணைஞ்சு ஹிந்து அப்படிங்கிற கான்செப்ட் அரசியலமைப்பு சாசனம் அமலுக்கு வந்த பிறகு வருகிறது. அதனால எப்படி இந்து மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சமணர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்கிறார்களோ, அதே மாதிரி இந்து மதத்தில் இருந்துக்கிட்டு பௌத்தர்கள் தங்களை இந்துக்கள் இல்லை என்று சொல்கிறார்களோ, எந்த அம்பேத்கர் பிறப்பால் நான் இந்துவாக இருந்தாலும் இறக்கும் பொழுது இந்துவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாரோ, அவர் தான் இந்து மதத்தில் ஒரு பார்ட் அண்ட் பார்சலா பௌத்தத்தையும் சமணத்தையும் இணைத்தார். அதனால அவர் செஞ்ச பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை அவரே சட்டப்படியாக உருவாக்கி விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்து முன்னணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்ப தோன்றுனுச்சு சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சிருங்க, எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. இந்து முன்னணியுடைய தேவை என்ன அப்படின்னா, எப்ப வீதி தோறும், அதாவது குளக்கரை தோறும் குந்தி இருக்கக்கூடிய 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்திரன் போலும் இளம்பெற ஈற்றனை, நந்தி மகந்தனை, நாண குழந்தனை வைத்து போற்றுவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமுதற் கடவுளாக இருக்கிற பிள்ளை விநாயகரை தெருவில் போட்டு உடைச்சாங்களோ அன்னைக்கு தான் இந்து முன்னணியுடைய தோற்றம் உருவானது. என்னைக்கு கம்ப ராமாயணத்தை அண்ணா கம்ப ரசம் என்று சொன்னாரோ அன்னைக்கு தான் கம்பன் கழகம் உருவாகுது. அப்ப கம்பன் கழகம் கம்பனை காப்பாற்றுவதற்காக உருவானது மாதிரி, ராமனை காப்பாற்றுவதற்காக உருவானது மாதிரி, இந்து முன்னணி பெரியார்கிட்ட இருந்து விநாயகரை காப்பாற்றுவதற்கு, இந்த தெய்வங்களை காப்பாற்றுவதற்காக உருவான அமைப்பு. இதுல 100 விழுக்காடு புரட்சி விதாசன் உடன்படுறான். அந்த முருக மாநாட்டில் நடந்த தீர்மானங்கள்ல ஏற்றப்பட்ட உறுதிமொழியில் 100 விழுக்காடு புரட்சி விதாசன் உடன்படுகிறான். ஆனால் அதிமுக தோழர்கள் உடன்பட வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. அவர்கள் உங்களுக்கும் பாஜகவுக்கும் அந்த மாநாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்து முன்னணி எப்ப உருவானா உங்களுக்கு என்ன சார்? நான் தனிப்பட்ட முறையில் இல்லை சார், நான் தனிப்பட்ட முறையில் நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்கிற அதே நேரத்தில் நான் வந்து ஒரு இந்து முன்னணியுடைய உறுப்பினராகவும் இருக்கிறேன், ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய ஒரு சுயம் சேவகனாகவும் இருக்கிறேன். உலகம் எனது தாயகம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற வசுதைவ குடும்ப கோட்பாடை ஏற்றுக்கொண்டதுனால நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த இடத்துல பதியாம போயிடக்கூடாது. நான் அரசியல் லாபத்திற்காக நழுவி செல்ல விரும்பவில்லை. இந்துக்களுடைய சுயமரியாதை, தன்மானத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்துக்களுக்காக போராட, வாதாட, பரிந்து பேச வந்த அமைப்பு தான் இந்து முன்னணி. எனவே இந்து முன்னணி மாநாட்டில் இந்த தீர்மானம் என்பது காலத்தின் தேவை. அதை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுல முரண்படுறவங்க முரண்படலாம். இந்த தீர்மானம் போட்டதுல தப்பு இல்ல, அண்ணாவை பத்தி அங்க பேசுறது தப்பு இல்ல, பெரியாரை பத்தி பேசுறது தப்பு இல்ல அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய கூற்றா கருத்தா நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நேயர்கள் முன்னாடி இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். அண்ணாவுடைய பெயரையே அடமானம் வைத்து விட்டது அதிமுக.
கட்சியை அடமான வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமான வைக்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நியாயமான ஆதங்கம் அப்படின்னு சொல்லி 80% பேரும், இது ஒரு தேவையில்லாத அச்சம் அப்படின்னு சொல்லி 5% பேரும், அண்ணா மீதான பற்றுனால அப்படி சிஎம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி 5% பேரும், அதிமுகவை மட்டம் தட்டுறதுக்காக தான் முதலமைச்சர் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி 10% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. இது நியாயமான ஆதங்கம் தான் அப்படின்னு சொல்லி 80% பேர் குறிப்பிடுறாங்க. மணிகண்டன் கேட்கணும், மணிகண்டன், தமிழ்நாட்டையும் அடமான வைக்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய பேச்சு அப்படிங்கிறது தான் நியாயமான ஆதங்கம் அப்படின்னு சொல்லி 80% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதாவது ராஜா, மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தான் அண்ணா அவர்களுடைய அடிநாத கொள்கை. ஆனா பின்னால் வந்து புரட்சித் தலைவர் திமுகவிலிருந்து தூக்கி துரோகத்தால் வெளியேற்றப்பட்ட போது தன்னுடைய கட்சி அண்ணா திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு, ஆனால் இது ஒரு பிரிவினை பேசுற மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தேசியத்தையும் அதுல உள்ளடக்கி தன்னுடைய பேரை வச்சுக்கிட்டாரு. அப்ப அண்ணாவுக்கு எதிராக புரட்சி தலைவர் பேரை மாத்தி அதுல தேசியத்தை கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னாங்கன்னா அவங்க எப்படி கருத்துக்குறர்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார்ல, அந்த மாநாட்டில் போட்ட தீர்மானங்கள், அங்க பேசின பேச்சு, அதுல எதுலையுமே எங்களுக்கு மாற்று கருத்துல அதுல நாங்க உடன்படுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா இப்ப அதிமுக இதை கண்டிக்குது, ஒரே கூட்டணிக்குள்ள இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ ஏன் பார்லிமெண்ட்ல இடபிள்யூஏ சட்டம் கொண்டு வந்தப்ப அங்க ஒரு நாடகம் நடத்திட்டு அறிவாலயத்துல வந்து அதை நாங்களும் எதுக்குறோம் இருக்கு, புரட்சி கவிதாசன் இருக்க, பாராளுமன்றத்தில் இடபிள்யூஏ சட்டம் கொண்டு வந்தப்ப அதுக்கு வந்து பிஜேபியோட சேர்ந்து ஓட்டு போட்டு கம்யூனிஸ்ட் இங்க வந்து அறிவாலயத்தில் நாடகம் நடிச்சாங்களே, எப்படி ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க? அவங்களுக்கு தனி கொள்கை. அவரு இந்து அந்த அமைப்புகளோட ஒரு நெருங்கி தொடர்புடையவர். பாஜக வெளிப்படையா நாங்கள் இந்துத்துவ கட்சின்னு சொல்லுது சார். நீங்க எல்லாம் சொல்ற குற்றச்சாட்டு அது ஒரு இந்துத்துவ கட்சி தானே சொல்றீங்க. அவங்க வெளிப்படையா ஆதரிக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு சண்டை நடக்குதுன்னா ஒரு மாநில முதலமைச்சருக்கு இங்க இவருக்கு என்ன வேலை? இந்திய அரசோட கொள்கை அது. இவர் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதுல அரசியல் இல்லையா? அது எதுக்காக ஈரான் வந்து, அதாவது இந்திய அரசு வந்து இஸ்ரேல் ஆதரிக்குது. ஆனால் ஒரு மாநில முதலமைச்சர், யூ ஆர் நாட் எ பிரைம் மினிஸ்டர், நீங்க ஆஃப்டர் ஆல் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநில முதலமைச்சர் வந்து இவர் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்காம ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்னா அது மூலமா அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வாக்கு வாங்கலாம். ஹிந்து என்றால் திருடன் சொன்னது இவங்க அப்பா. ராம எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சான்னு சொன்னது முருகருக்கு ஒரு மாநாடு, கடந்த ஆண்டு முருகருக்கு ஒரு மாநாடு நடத்திருக்காங்களே சார், இவங்களே நடத்திருக்காங்களே சார். நீங்க திமுக சொம்பா இல்ல நீங்க வந்து பத்திரிகையாளரா? மணிகண்டன், நான் உங்ககிட்ட இதான் கேட்கிறேன், நடுநிலையா நேர்மையா தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் யாருக்காகவும் பேசல. எங்கேயாவது எந்த இடத்துலயாவது கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரா? ஏங்க, மரியாதைக்குரிய ஒரு தகப்பனார் இந்து மதத்தை இழிச்சும் பழிச்சும் எவ்வளவு பேசி இந்துக்கள் திரும்ப வேற எங்கேயோ போறீங்க. நான் கேட்டதுக்கு நேரா சொல்லுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? கல்யாணத்துல கோயிலுக்கு போகாதீங்க, நீங்க கோயிலுக்கு போகாதீங்க, கடவுளை வணங்காதீங்க, சாமி கும்பிடாதீங்க நீங்க சொன்னாங்களா? தேர்தல் வந்த உடனே சார், சார் நான் கேட்கிறேன் சார், தேர்தல் வந்த உடனே 2021 வெற்றிவேல் வீரவேல் கையில எதுக்கு சார் வேலை எடுத்துக்கிட்டு மு க ஸ்டாலின் நின்னாரோ அதுக்கு தான் சார் இந்து முன்னணி மாநாடு நடத்துச்சு. அதுக்கு பின்னாடி பாஜக இருந்தது. நாங்க விருந்தாளிகளா போனோம், சாப்பிட்டோம். அதுல எங்களுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. அதுல யார் என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. ஏங்க, காங்கிரஸ் பக்கத்துல வச்சுட்டு எமர்ஜென்சியில கொடுமைப்படுத்தியது, எங்களை மிசாவுல போட்டு அடிச்சது, சிட்டி பாபு போட்டு எமர்ஜென்சி அதிமுக ஆதரிச்சது. எமர்ஜென்சி அதிமுகவே ஆதரிச்சது. உங்ககிட்ட திரும்ப நான் வாக்குவாதம் பண்ண விரும்பல. ஜீவசகாப்தம் அதாவது வந்து அவர் வந்து காங்கிரஸ் இருக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம், முதல்ல ஒரு அதிமுக ஆதரவாளராக இருக்கிறாரு. ஆனா பெரியாரை பயன்படுத்தும் போது ஈவேராங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பெரியாருக்கு நூற்றாண்டு விழா நடத்தின கட்சி வந்து அதிமுக. எம்ஜிஆர் அவர்கள், அதான் அவங்க விருப்பம் தான் சார். சார் உங்க விருப்பம் தான். உங்களை கூப்பிடக்கூடாது நான் சொல்லவே இல்லை. உங்க விருப்பம். ஒரு அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளராக பெரியாரை ஈவேராங்கிற பெரியாருக்கு நூற்றாண்டு. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். பெரியார் குறிப்பிடுறேன்.
இல்ல நீங்க விமர்சிச்சு ஏன் நீங்க பேசுங்க, அது பேசுறப்ப உரிமை. ஆனா நான் நான் பேசுறப்ப கேக்குறது என்ன, நீங்க நான் நல்லா குடிக்கிறீங்களா? கவனிச்சு பாருங்க. ஒரு திராவிட கட்சி ஆதரவாளரா பேசுறாரு, ஆனா பெரியாரை ஈவேராங்கிறாரு. ஆனா எம்ஜிஆர் பெரியாருக்கு நூற்றாண்டு விழா நடத்தினவங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து திடலுடைய இதோட 69% இடஒதுக்கீடு இது பெரியாரின் ஆட்சின்னு சொல்லி பெரியாருடைய கடவுள் ஆனா மறுப்பு இன்னைக்கு அவங்க எந்த கொள்கையை நிலைக்கு ஏற்றுக்கொண்டது போயிருக்காங்கன்னா அதிமுக. பெரியாரையே ஈவேரான்னு கூப்பிடக்கூடிய நிலைக்கு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரா பேசுறாரு. இதை வந்து மக்கள் கவனிக்கணும், அதிமுக தொண்டர்கள் கவனிக்கணும். அப்புறம் அந்த இந்து முன்னணி எப்போ உருவாச்சு, பெரியார்கிட்ட இருந்து பிள்ளையாரை காப்பாற்ற உருவாச்சுங்கிறாங்க. இதை விட கடவுள்களை வந்து விமர்சனம் செய்வது யார்? வேற யாரும் இந்த இடத்துல கடவுளை மலினப்படுத்தல, அவங்க தான் பண்றாங்க. இந்து முன்னணி எப்போ உருவாச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் மீனாட்சிபுரத்துல வந்து எல்லாருமே மதம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க சிந்து சனாதனத்தால் தீண்டாமையினால் பல தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதி திராவிடர்கள் கூட்டம் கூட்டமா கிராமப்புறமா இப்ப தென்காசி பைம்பொழில் கிராமத்திலிருந்து பல கிராமங்கள் மாற ஆரம்பிச்சு இந்திரா காந்தி அம்மையாரே வந்து வாஜ்பேயே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அதாவது அந்த மக்களுக்கு சாதி கொடுமை இருக்கும்போது இந்த இந்து முன்னணி வரல, ஆர்எஸ்எஸ் வரல, சங் பரிவார் வரல, இந்து பரிஷத் வரல. அந்த இந்து மதத்திலிருந்து நாங்க தலித் மக்கள்லாம் நாங்க போய்க்கிறோம், நாங்க ஒரு சுயமரியாதையா வாழ்ந்துக்கிறோம்னு முஸ்லீமுக்கும் கிறிஸ்டினுக்கும் மாறின உடனே வேக வேகமா வாஜ்பாய் வந்தார். இவர் சொன்னார்ல இந்து முன்னணி ஏன் உண்டாச்சுன்னு, அப்பதான் இந்து முன்னணி உருவாச்சு. தலித்துகள் மத்தியில் வேலை செஞ்சு நம்மலாம் இந்துக்கள் ஹரிஜனங்கள் பேசுறதுக்கு உருவாச்சு. பிள்ளையார பாதுகாக்க உண்டாச்சுன்னு அவருடைய ஒரு தியரி சொல்றாரு. ஆனா நிஜத்தில் நடந்த வரலாறு, தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் தென்காசியில இன்னும் அந்த கிராமம் இருக்கு சார், பைம்புலி கிராமம் ஒரு அப்படியே பாக்கெட்டா முஸ்லீமா மாறினாங்க. இல்ல இதுல வந்து இப்ப பேரை புரட்சி மாத்தி கவிதாசன் சொல்லாதீங்க. சொன்னது, மீனாட்சி புரம் மணிகண்டன் சார், பேசுனது மீனாட்சி புரம். எல்லாத்தையும் வச்சு தவறா திரும்ப சொல்றீங்க. பார்க்கும்போது சார் வரேன் இப்போது முதலமைச்சர் சொன்னது போல வந்து மதவாத அரசியலுக்கு துணை போகுதா அதிமுக அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா கேள்வி மதவாத வருது. அரசியல் தானே. பெரியார் ஈவேராவை மாறிட்டாங்க, அண்ணாவை அழிவுபடுத்தும் போது ரொம்ப மென்மையான கண்டனம் வைக்கிறாங்க. கேட்டா அது வந்து மேடை நாகரிகங்கிறாங்க. அண்ணாவை அவமானப்படுத்தி ஓட ஓட உட்கார்ந்திருப்பது மேடை நாகரிகம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நான் என்ன கேட்கிறேன், அதிமுக ஒரு மாநாடு நடத்தி அண்ணா எழுதிய ஆரிய மாயையும் அண்ணா எழுதிய அந்த கம்பரசம் இது மாதிரி இதெல்லாம் அண்ணா எழுதினது, பெரியார் எழுதினதுல அதை ஒரு வீடியோவா ஓட விட்டு இந்து முன்னணி பாஜக உட்கார வச்சு வாங்க கூட்டணி தர்மம் மேடை நாகரிகம் இதெல்லாம் கேளுங்க, அண்ணா கம்பரை பத்தி என்ன எழுதியிருக்காரு, கம்பராமாயணத்தை பத்தி என்ன எழுதியிருக்காருன்னு கேட்கட்டும். அவங்க மேடை நாகரிகத்தை பற்றி அமைதியா இருக்கட்டும். இவங்க பெரிய தன்னுடைய கட்சி தலைவர்கள், நீங்க அதான் கேட்டீங்க, வீட்டில் உள்ள அம்மா அப்பா முன்னோர்களெல்லாம் கேவலப்படுத்தும் போது மேடை நாகரிகத்துடன் ஒரு நாள் கழிச்சு கண்டனம் தெரிவிக்கலாம்னு சொன்னாங்கல்ல. அப்ப அண்ணா எழுதிய கம்பரசத்தை உட்கார்ந்து பிஜேபி மணிகண்டன் குறிக்கிறாரு, அவர் குறிக்கிறார். மணிகண்டன் மரியாதைக்குரிய ஈவேரா அவர்களை பத்தி திரு கருணாநிதி அவர்கள் என்ன கேவலமா விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கறத பெரியாரை ஈவேரான்னு சொல்றாரு. உட்கார வச்சு ஒரு இது ஆர்எஸ்எஸ் காரங்க சார் பெரியாரை ஈவேராங்கறீங்க, எப்படி சார் அதிமுக ஆதரவாளர் அதிமுக காரங்க பெரியாரை ஈவேரான்னு சொல்ல மாட்டாங்க சார். திமுக அதிமுக மதிமுக சேர்ந்தவங்க பெரியாரை ஈவேரான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்லுங்க சார். பெரியார் எம்ஜிஆர் பெரியாரை ஈவேரான்னு சொல்வாரா? இல்ல எம்ஜிஆர் பெரியாரை ஈவேரான்னு சொல்வாரா? ஜெயலலிதா நான் சொல்லுவேன், உனக்கு என்னங்க போச்சு சார்? எப்படி சார் திராவிட கட்சியை சேர்ந்தவங்க பெரியாரை ஈவேரான்னு சொல்வாங்க? ஜீவசகாப்தர் நீங்க அந்த வேலையை பண்றாரா? என்னங்க ராஜா, நீங்க நெறியாளரா ஜீவசகாப்தர் நெறியாளரா? நான் என்னோட நீங்கள் கர்ம வீரர் என்று சொல்லுங்கள், நானும் பெரியார் என்று சொல்கிறேன். ஓகே ஓகே, மூதர் நீங்க சொல்லுங்க, கர்ம வீரர்னு சொல்லுங்க, நானும் பெரியார்னு குறிப்பிடுறேன். என்னுடைய விருப்பம், என்னுடைய உணவை நீங்க முடிவு பண்ண முடியாது, என்னுடைய வார்த்தையை நீங்க முடிவு பண்ண முடியாது. தீகா வீரமணியை கூப்பிட்டு கலைஞர் அவர்கள் என்ன மாதிரிலாம் ஈவேரா விமர்சனம் பண்ணாருன்னு அவருக்கு முன்னாடி ஒரு காணொலி காட்சி போட்டு கேட்டு இதை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க சொல்லுங்க. அவர் கேட்கிற கேள்வி சரியா இருக்கும். அப்ப எம்ஜிஆர் திமுக இருந்தாரா அதிமுக இருந்தாரா? நீங்க சொல்லக்கூடிய 49 இருந்து 67 வரையும் அண்ணாக்கும் பெரியாருக்கும் சண்டை நடந்தது. அதை கலைஞர் பெரியார் சண்டைன்னு மாத்தாதீங்க. அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஒரு மன வருத்தம் இருந்தது, 12 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. நீங்க வந்து கேள்விங்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், அதாவது அண்ணாவை பத்தி பெரியாரை பத்தி அந்த விமர்சனத்தை அதிமுக இமிடியேட்டா கண்டிக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இல்ல மணிகண்டன் ரெண்டாவது இன்னைக்கு அறிக்கையில கூட நாங்க விட்டு தர மாட்டோம், கொள்கை கொடி எல்லாத்திலயுமே அண்ணா தான் இருக்காருன்னு சொன்னாலுமே கூட அந்த மாநாடு குறித்து அந்த அறிக்கையில ஒரு வார்த்தை கூட இடம்பெறலங்கிறது ரெண்டாவது குற்றச்சாட்டு. இதுக்கு பதில சொல்லுங்க, அவ்வளவுதான் சார். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரிலாம் அதிமுக பேசாது, அதற்கு உரிய இது இந்த மாதிரி நாங்க அதுல எங்களுக்கு ஏற்பில்லைன்னு மாத்தி சொல்லிட்டாங்க.
கடைசி காலத்துல கூட கழகக்காரன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு பேசின ஈவேராவோட இந்த மாநாட்டுல அண்ணாவுக்கு எந்த இழிவும் நடந்துடல. அப்படி ஒரு அப்ப இழிவு எம்ஜிஆர் எந்த நடந்தால் கட்சியில நிச்சயமா இருந்தாரு? கடுமையான பெரியார் அப்படி கண்டனத்தை விமர்சிக்கும் அதுக்கு போது அண்ணா எம்ஜிஆர் எந்த தெரிவிக்கும். கட்சியில இருந்தாரு? திமுக இருந்த எம்ஜிஆரையும் சேர்த்து பேசினாரா பெரியாரு? அப்ப சொல்லுங்க, அந்த உண்மையை சொல்லுங்க, வரலாற்றை சொல்லுங்க. பெரியார் திமுக விமர்சிக்கும் போது எம்ஜிஆர் எந்த கட்சி எம்எல்ஏவா இருந்தாரு? திமுகவுடைய எம்எல்ஏ தானே அவரு? எம்ஜிஆர் தனியா வந்துட்டார். அப்ப இல்ல 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 சார், பெரியார் அவர் அதிமுக ஆரம்பிச்ச கொஞ்சம் திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் ஒருபோது ஈவேராவை விமர்சனம் பண்ணி பேசுறாங்க. அதிமுக கட்சியில இருக்கும் பெரியார் உயிரோட இருந்தாரா 77ல? சார் 72 73 செத்துட்டார் சார் பெரியாரு. நான் சொல்றத கேக்குறீங்களா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு திண்டுக்கல் சரி, நேரா போய் வரீங்க, வேற நீங்க பழைய வரலாறுக்குள்ளே போயிட்டு இருக்கு. புரட்சி கவிதாசன் உங்க பார்வை நிறைவா செஞ்சதில்ல. கருணாநிதி மிக கேவலமாக ஈவேராவை சரி புரட்சி கவிதாசன் உங்களோட பார்வை நிறைவா? அதாவது இப்ப நீங்க பேசும் பொழுது திமுகவுடைய அமைச்சர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் யாரேனும் இந்து மதத்தை புண்படுத்தினார்களா அப்படின்னு கேள்வி ஒன்று வச்சிங்க. அண்மையில் கூட மனோ தங்கராஜ் கோவிலுக்கு கூட்டம் கூடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்க பார்க்கணும். அதே மாதிரி உண்மையான முருக பக்தர்கள் இல்ல இப்பதான் 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த பெங்களூர்ல நடந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இடையில ஏற்பட்ட அந்த நெரிசல்ல சிக்கி இறந்தப்ப இந்த மாதிரி கோவிலுக்கு கூட்டமாக போவதை பகுத்தறிவுவாத அமைப்போடு இருக்கிறதுனால வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு மனோ தங்கராஜ் பதிவு பண்ணியிருக்கிறார். நீங்க முருக இல்ல சொல்லிடுறேன். உண்மையான முருக பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வாருங்கள் அப்படின்னு நம்ம சேகர் பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அழைப்பு விடுத்தாரு. அது என்ன உண்மையான முருக பக்தர்கள் போலியான முருக பக்தர்கள் அப்படி சொல்லும் போது அவர் சொன்னாரு, திருச்செந்தூர்ல இருக்கிற பாலதண்டாயுதபாணி முருகன் கோயிலுக்கு வாருங்க. நாங்க திருச்செந்தூர்ல இருக்கிற செந்தில்வேலன் அத பாலதண்டாயுதபாணின்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு தான் அவருக்கு முருக பக்தி, இந்த அளவுக்கு தான் அவருக்கு இந்து பக்தி, இந்த அளவுக்கு தான் அவருக்கு அறநிலையத்துறை அமைச்சர். இப்படி இருக்கக்கூடிய நாங்க திமுக முருக பக்த மாநாடை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஜீவ சகாப்தனோ திமுகவோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. பக்தன் அவனுடைய பார்வையில எப்படி விரும்புறானோ அப்படி கும்பிடுவான். முருக பக்தர்கள்னா இப்படிதான் இருக்கணும்னு இலக்கணம் வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது. அந்த அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. மதவாதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வகுப்படுத்த வேண்டிய ஜீவன் சகாப்தனோ நானோ அல்லது மணிகண்டனோ அல்லது அருணனோ யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், புதுக்கோட்டையில் இருக்கிற உங்களுக்கே தெரியும் முருக பக்தர்கள் எப்படி இருந்தாங்க. இப்போ இந்த மாநாட்டுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் புரட்சி கவிதாசன். ரொம்ப இல்ல சார், வக்ஃபோர்டு சட்டத்தை எதிர்த்து மதவாத அரசியல் பண்ணுவது திமுக, குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து மதவாத அரசியல் பண்ணுவது திமுக. அதே மாதிரி நீலிக்கண்ணீர் வடித்து இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்களை தேசிய நீரோட்டத்திலிருந்து பிரிவினைவாத பக்கம் திருப்புவது, தேசவிரோதம் செய்வது திமுக. அதனால அவங்க சூழ்ச்சி வலையில அதிமுக பிஜேபி கூட்டணி சிக்காது. திமுகவை இந்த தேர்தலில் துரத்தி அடிப்பார்கள். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.